அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கைபேசி என்னும் தலைப்பில் கவிதையொன்றை கூற வந்துள்ளேன். கவியரசி வரவுக்காக கையினிலே கோய்பிடித்து காத்திருந்த நேரமது. மக்கள் எல்லாம் மாக்களானான் இதனாலே இரண்டாளே, ஒன்று விலைவாசி, மற்றொன்று கைபேசி. கைபேசி அதற்கு மேதினையே மேன்மை தரும் சிறப்பு. நான் கை கொள்ளும் மேன்மை தரும் அதுவே என் தலைப்பு. கைபேசி என்னுடன் பேசிய கதை சொல்கிறேன். எல்லா திசைகளும் எனக்குள்ளடக்கம், எல்லா திசைகளும் எனக்குள்ளடக்கம். எல்லோருக்கும் என் மீது இன்றைய மயக்கம். வடிவத்தில் சிறியவன் நான், வாமன அவதாரம் நான். அடி எடுத்து நான் அளந்தால் அண்டமெல்லாம் சிறிதாகும். கையளவு இதயத்தின் கடலளவு ஆசைகளை கடல் கடந்து இருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற புத்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான். கையளவு இதயத்தின் கடலளவு ஆசைகளை கடல் கடந்து இருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான். சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன், கைக்குள்ளே வாழுகின்றேன். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி இல்லையெனில் எண்ணையற்ற பிள்ளை நான் ஆதியாய் திரிந்திடுவார். தானாக பேசினாலே, தனியாக சிரித்தபடி போனாலே பைத்தியம் பார் போகுதென்பார் அந்நாளில். வாகன நெரிசலிலோ இன்றைக்கோ பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உணர்கின்றார், பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உணர்கின்றார். காரணம் தான் தெரிகிறதா? கைபேசி என்னிடம் தான் 100 கதைகள் அளக்கின்றார், உலகினையே மறக்கின்றார். பொத்தானை மறந்தாலும், போட்டிருக்கும் சட்டையிலே பொத்தானை மறந்தாலும், புத்தகத்தை மறந்தாலும், புசித்திடவே மறந்தாலும், பெற்றோரை அத்தானை யாரைத்தான் மறந்தாலும் மனிதன் விவேகத்தை பேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. நோக்கமெல்லாம் நோக்கியாவின் பக்கம் தான், ஏக்கமெல்லாம் நோக்கியாவின் என் வரிசைகை பேசிதான். சோற்றுக்கு வழியில்லே உனக்கு சோனி எரிச்சன் அவசியமா? ஏரோட்டு பிழைப்பிற்கு உனக்கு எதிர்த்தா போல் யாசல் கடையதற்கு. நோயில்லா வாழ்வோதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை. என்னையே புகழ்கின்றார், எருமை போல் விழிக்கின்றார். இருக்குமிடம் தெரியாமல் பித்தனை போல் பிதற்றுவோனுக்கு, இருக்குமிடம் தெரியாமல் பித்தனை போல் பிதற்றுவோனுக்கு கைபேசி நஞ்சாகும், கல்லறைக்கு வழியாகும். இரு சக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும் பெருமை பல பேசுகின்றார், பெரும் விபத்தில் சாகின்றார். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் மூளை எல்லாம் பேச்சிருக்கும், வானலக்கும் SMS வன்கொடுமை என் சொல்வேன். அங்குங்கு நாதபடி யானந்த கைபேசி, எங்கெங்கும் நிறைந்திருக்கும் இவ்வுலக புதுமை கடவுள். ஊருலகே விரும்பி என்னை உறவாடும் மென்னையே, ஊருலகே மிக விரும்பி உறவாடும் மென்னையே. தேர்தலிலே இன்று வரை தேர்ந்த சின்னமாக வைக்கவில்லை, இருந்தாலும் என்னுள்ளே உள்ள ஏக்கங்களை சொல்லிவிட்டேன். வரும் நாளில் சின்னம் என வைக்கட்டும் தேர்தலிலே. இத்தோடு கைபேசி என்னுடன் பேசி முடித்துக் கொண்டது. நானோர் கவிதாயினி இல்லை, இங்கு சொல்லி இருக்கும் கருத்துக்களோ மிக சுருக்கம். என் கவிதை மீது உங்களுக்கு ஏற்பட்டதா சின்னம்மா இயக்கம்? என் விரல்கள் வருடைய வரிகளுக்கு கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.